ஆனால் நாங்கள் உயிரோட பார்த்தோம். அவருக்கு கட்டடம், இந்த மூலத்தனை கட்டடம் கட்டுறது, அந்த பறிச்சது, போர்மேனு, நான் கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க என்ன இப்படி இருக்கிறாரு, ஒரு வினோதமாக இருக்கு, இவரை போய் கேள்வி கேட்கலாமே அப்படின்னு வர்றவங்க வந்து நின்று அவங்கள அறியாமலேயே அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் மாறி சாமியுடைய தீவிர பக்தர்களாக மாறி இருக்காங்க. ஆனால் எந்த நேரம் போய் சாந்திங்களாலும் ஊம்பார், எப்போ தூங்குறாரு எப்போ செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் எங்கேருந்து வந்தார், யார் எவருன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியாது. இப்போ சாமி வந்து இங்கே தான் தங்கியிருந்தாங்க, உள்ள பாட்டு வைப்பார். ஆனால் அந்த கட்டில தான் அவர் படிச்சிருக்காங்க. அந்த கட்டில எந்த நேரம் போனாலும் சாமியும் ஊம்பார், எப்போ தூங்குவார், எப்போ ஒவ்வொரு எழுந்திரிச்சு நைட்டும் போவார், பகலும் போவார் ஊருக்குள்ள. அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க, அதை போட்டு விட்டாங்க, இதை போட்டு விட்டாங்க, எல்லாம் கழட்டி பிடிச்சி செஞ்சிருவார். என்னத்தை போட்டாலும் கழட்டி தூக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே விட்டுட்டாங்க. அவர் அங்கே மழையிலே நினைவார், வெயிலே நனைவார், கத்த மாட்டார், குளிக்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு வாட்டி ஊருக்குள்ள எல்லாம் போவார் நிர்வாகமாக. இப்போ வந்து இந்த ஊரில் வந்து எல்லாருமே நல்லா கவர்மெண்ட் உத்தியோகம் நிறையா பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாத்துக்கும் பசியாராமல் காப்பாடு துணுமனு. இந்த ஊர் கசவனை பற்றி வந்து பிறப்பாக நல்ல பிறப்பாக இருக்குது. கடவுள்னா இவர் தான் கடவுள் எங்களுக்கு. இந்த மாதிரி வந்து அவர் வந்து 7 வயசுல கசவ நோட்டிக்கு வந்தார். அவர் வந்ததுலேருந்து எங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் அவர் வந்து இப்போ 48 வருஷம் போகுது அவர் ஜோதியாகி. அது வரைக்கும் நாங்கள் விழா கொண்டாடுறோம். அவரும் எங்களுக்கு நல்ல உதவி பண்ணார். இது மாதிரி கடவுளை கண்டுதோ, கடவுள்னா இவர் தான் கடவுள் எங்களுக்கு. எங்கே வந்தார், யார் எவருன்னா யாருக்குமே தெரியாது. அந்த கிழக்கு பக்கத்தில் ஒரு கரெக்டு பகுதியிலிருந்து தான் கட்சியெல்லாம் அங்கேருந்து வந்துருக்காரு. அப்போ எங்களுக்கெல்லாம் தெரியாது, சொன்னாங்க. சொல்ல வந்து எனக்கு தெரியாது, நாங்கள் தான் விவரம் தெரியாது. அப்பா அம்மா உங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கெல்லாம் தெரியும் நல்லா. அப்போ வரும்போது அங்கே அந்த கரெக்ட்லேருந்து வந்திருக்காரு. வரும்போது நிறைய பிரைவேட் தொழிற்சாலை வந்திருக்காரு. அப்போ இங்கேருந்து பஸ் வசதியில் அந்த திண்டுக்கலுக்கு போகிறதுக்கு இப்போ குறுக்க அந்த கஷ்டக்காட்டு பார்த்த வழி குறுக்கவே நடந்து போவாங்க எல்லாரும் திண்டுக்கலுக்கு. அப்போ ஒருத்தர் இங்கேருந்து போகும்போது அவர் அங்கேருந்து எதுக்கு வந்திருக்காரு. எதுக்கு வந்தோன்னே இவருக்கு தன்னறியாமல் இவருக்கு ஒரு இது மாதிரி வந்து நான் கருவி கோட்பாடவே வர்றாரு, யார் எவர் என்னென்ன குறியாது அதை குறித்து சாமி அழைச்சி கட்டி இந்த ஊருக்கு வந்து இவங்கெல்லாம் நிர்வாணமாக வந்தார். அதெல்லாம் எல்லாமே கூடிட்டாங்க. நம்ம பெரியவங்க கொண்டாங்க, நாங்கள் போய் போல நிர்வாணமாக இருந்து எல்லாரும் கூடினாங்க, எல்லா பேரும் பார்த்தாங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டு விட்டாங்க, அதை போட்டு விட்டாங்க, இதை போட்டவங்க எல்லாம் கழட்டி பிடிச்சி செஞ்சிருவார். என்னத்தை போட்டாலும் கழட்டி தூக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியல, அப்படியே விட்டுட்டாங்க. அவர் அங்கே மழையிலே நினைவார், வெயிலே நனைவார், கத்த மாட்டார், குளிக்க மாட்டார், ஒன்றும் செய்ய மாட்டார். ஒரு வாட்டி ஊருக்குள்ள எல்லாம் போவார் நிர்வாகமாக. இப்போ ஆணு பொண்ணு அத்தனை பேருன்னு யாருமே என்னன்னு சொல்ல மாட்டாங்க. அவர் போய் இந்த வீட்டில் உட்காரோட அந்த வீட்டில் உண்டானது ஏதோ ஒரு சாப்பாடோ ஒரு ஏதோ அந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டம். சாமி வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது இந்த ஊரில் ஏகப்பட்ட கஷ்டம். எல்லாம் வெளியில் போய்ட்டு எங்கள் அம்மாத்த வந்து கஞ்சி குடிக்கணும். அந்த நிலையில் இருந்தோம். அந்த நிலையிலேயே அவருக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு நாங்கள் பயந்து அவருக்கு ஏதோ பணிவிட பண்ணுவோம். அப்போ அவர் குளிக்கணும்னா தண்ணி ஆய வச்சு குளிக்கிறீங்களான்னு கேட்போம். 3 நாளுனா குளிப்பார், குளித்தாருனா குளிக்க மாட்டார், போயிடுவார். தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கும்போது கூட போயிடுவார். அப்புறம் தண்ணியெல்லாம் பீட்டு போவோம். சின்ன குழந்த மாதிரி தான் அவர் நாங்கள் எல்லோரும் பார்த்து வந்தோம். அதனுடைய பலன் வந்து எங்களுக்கு அவர் ஜோதியானதுக்குன்னு இப்போ வந்து இந்த ஊரில் வந்து எல்லாருமே நல்லா கவர்மெண்ட் உத்தியோகம் நிறையா பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு, எல்லாத்துக்கும் பசியாராமல் காப்பாடு துணுமனு. இந்த ஊர் கசவனை பற்றி வந்து பிறப்பாக நல்ல பிறப்பாக இருக்குது. எல்லா ஊருக்காரங்களும் பெருமைப்படுறாங்க. அப்போ சாமி இங்கே கோயில் இங்கே தோழியாகி இங்கே சுல்தான் கோயிலில் ஜோதியானவர். அப்போ அந்த இடம் பூரா சும்மா கிடந்துச்சு, ஒரு குப்பை கிடங்கு மாதிரி. அப்போ அந்த ஒரு 5 ஒரு சாமி அடக்கமாகி அதில் தான் ஜோதியானவர். சாமி அடக்கமாகி ஜோதி ஆகிட்டு இப்போ அதுதான் கட்டடம் கட்டியிருக்கான். அதுக்கு பிறகு தான் எங்களுக்கு இந்த வாழ்க்கை, இந்த சுகம் எல்லாமே அவர்னால எங்களுக்கு கிடைக்குது. இப்போ சாமி வந்து இங்கே தான் தங்கியிருந்தாங்க. சாமி இங்கே தான் படுத்திருந்தாங்களா? இந்த உள்ள இருந்தால் அவங்க படுத்தி பக்கத்தில் இங்கே இருந்த ரூம் வந்து உள்ள பாட்டு வைப்பார்.
ஆனால் அந்த கட்டில தான் அவர் படுத்திருக்காங்க. அந்த கட்டில எந்த நேரம் போனாலும் சாமியும் ஊம்பாரு. எப்போ தூங்குவார், எப்போ ஒவ்வொரு எழுந்திரிச்சு நைட்டும் போவார், பகலும் போவார். ஊருக்குள்ள அவர் வாரில் எழுந்திரிச்சு எந்த நேரமும் இல்லை சிட்டிக்கே வருவார். கிட்டத்தட்ட ஜோதியாகி 44 வருஷம்னா கிட்டத்தட்ட 6ஆம் நூற்றாண்டு ஆகத்துக்கு போட்டுக்கும் போது நான் கையை வச்சு நல்லா போட்டிருக்குங்களா? சாமியினுடைய அற்புதங்களை பற்றி கேட்குறாங்க. சாமியுடைய அற்புதங்கள், சாமி அவங்க உடலோடு இருக்கிறப்பயே சாமிகிட்ட கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க வந்து சாமி இப்படி நிர்வாணமாக இருக்கார், பேசாமல் இருக்கார், அதுவும் ஊருக்குள்ளே இருக்கிறார், இவ்வளோ ஒரு மக்கள் சந்தடியில் வந்து எப்படி இருக்கார். சாமி வந்து எல்லார் வீட்டுக்குமே போவார். அந்த காலத்தில் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கப்போ சாமி எல்லார் வீட்லேயும் கிச்சன் வரைக்கும் போவார். அப்போ அவங்க ஆக்குற சாப்பாட்டில் வந்து அந்த வடிச்சேஞ்சியில் கொஞ்சம் சாப்பாடை கலை குடித்தா ஒரு மடக்கு குடிப்பார். கையில் எடுத்து கொண்டு கூட அவ்வளோ அவருக்கு இது இல்லை. அப்படி இருக்கிறப்ப அந்த கடவுள் மறுப்பு கொள்கை உள்ளவங்க என்ன இப்படி இருக்கிறாரே, ஒரு வினோதமாக இருக்கு, இவரை போய் கேள்வி கேட்கலாமே அப்படின்னு வர்றவங்க வந்து நின்று அவங்கள அறியாமலேயே அப்படியே ஒரு 10 நிமிஷத்தில் மாறி சாமியுடைய தீவிர பக்தர்களாக மாறியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தான். அந்த மாதிரி நிறைய பேர் வந்து அவங்க கோரிக்கைகளை வைக்கிறாங்க. அதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் வச்ச கோரிக்கைலாம் வந்து நாங்கள் நிறைவேறும் நினச்சதே கிடையாது, சாமி எங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாமி வந்து பல நன்மைகள் வேற என்ன பண்ணியிருக்காங்க சாமிகள் வந்து இந்த ஊருக்காக? அதே ஊரில் நிறைய பேருக்கு உத்தியோகம், போலீஸ் உத்தியோகம், கவர்மெண்ட் உத்தியோகம் நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறாரு. அவர் ஜோதியான எல்லாமே உத்தியோகம், நிறைய பேருக்கு உத்தியோகம், மில்லுல வேலையை எல்லாருமே நல்லா வீடு. அன்னைக்கு அவர் வாழ்ந்துகிட்டு போது கூட போகிற வீடு பார்த்தேன், ஒரு ஓட்டோட வீடு சும்மா கொஞ்சம் தான் இருக்கான். எல்லாம் ஒரு சின்ன சின்ன கூட வீடு, கூற வீடாவும் அதுலதான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க எல்லாரும். இன்னைக்கு அவர் எந்தெந்த வீட்டில் உட்காந்தவரோ அன்னைக்கு அந்தந்த வீடெல்லாம் பூரா பெரிய பில்டிங் மாறி பூரா மாறி மாறி ஆயிடுச்சு. அவர் எங்கெங்க போனாரோ அத்தனை. இன்னைக்கு இந்த ஊர் கசவனம்பட்டினாலே அன்னைக்கு ரொம்ப மோசமான நிலைமை நடப்பாங்க. ஜோதியாகி 44 வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்னுக்கு எங்களோடதே வாழ்ந்துகிட்டு வந்தார். ஆனால் அவர் ஜோதி ஆகும்போது வயசு என்ன இருக்கும்? அவருக்கு வந்து 85 வயசு கீழே. எங்கள் அப்பாவுக்கெல்லாம் வந்து 80 வயசு வரைக்கும், 40 வயசு இருக்கும்போது அது 80 வயசு. ஆனால் நாங்கள் உயிரோட பார்த்தோம். அவருக்கு கட்டடம், இந்த மூலத்தனை கட்டடம் கட்டுறது, அந்த பறிச்சது, போர்மேனு, நான் முருகங்கிற நான், போர்மேனுங்கிற ஒரு வயர்மேனு எல்லாம் பறித்து கட்டடத்தை கட்டி அவரை சுட்ட வச்சு மக்கள் வந்து அவர்கிட்ட கழட்டி போட்டது, என்னென்ன கழட்டி போட்டாங்க, என்னென்ன செஞ்சாங்க, அது மேலே ஒரு 100 திருடர்கள் பறக்கும் போலெல்லாம் மலை, அவர் சோதியை மூடும் போல மேலே, அதுலேருந்து எங்களுக்கு துரு வச்ச 48 நாள் முடிஞ்சு கட்டடம் ஆயிடுச்சு. நாங்கள் அவர்கிட்ட வணங்கிட்டோம். இப்போ எத்தனை திருவிழா வருஷம் ஐப்பசி மாதம்? ஆமாம், ஐப்பசி மாதம் மூலம் நட்சத்திரம் வரும்போது இந்த பெருலாம் திருவிழா அப்போ ரொம்ப பிரபலமாக இருக்கும். திருவிழா ரொம்ப பயங்கரமாக ஒரு வாரம் இருக்கு. பக்கம் இருந்து எல்லாம் காவடி, தீர்த்தங்கள், எங்கெங்கே காசி, ராமேஸ்வரம், கொடுமுடி, எங்கெல்லாம் தீர்த்தம் வரும். வந்து எல்லாம் அவசியம் பண்ணி 3 நாளைக்கு திருமூர்த்தி, மலைக்கேணி, மலைக்கேணி, பாண்டியங்கள்ல இங்கே 150, அதே மாதிரி மலைக்கேணி, அதே மாதிரி திருமூர்த்தி, ராமேஸ்வரம், குடுமுடி, எல்லா இடத்துல இருந்து 16-17 இடத்துல இருந்து தீர்த்தம் வந்து முத்திரிச்சு அவருக்கு வந்து வணங்குது. இப்ப என்னன்னா எங்க ஊர்ல வந்து ஆணும் பெண்ணு சின்ன குழந்தைய கூட காலையில எந்திரிச்சு அதை போய் வணங்கிட்டு மற்ற இடங்கள் பார்ப்பாங்க. ஐதோட ஸ்கூலு அப்போ ஆரம்பிச்சோன்னா எல்லா குழந்தைகளும் போய் உட்காந்து அவருக்கு பாடிட்டு அப்படியே நடந்துருக்கு. இந்த எல்லாமே நல்ல சிறப்பாக எந்திரிக்கும், நல்ல சிறப்பாக கொடுக்குறாரு. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நல்ல தொழில், சாப்பாடு வசதி, துணிமணி. அன்னைக்கு ரொம்ப கஷ்டம். கூட போய் சட்டை கூட இருக்காது, ஆகமான சாப்பாடு கிடையாது. சோளம் தான் எடுத்து கஞ்சி இருக்கும். அந்த சோளத்துக்குள்ள கூட அவர் கரைச்சினாங்க. 2 மணி நேரத்தில் கொடுத்து ஒரு கிளாஸ் கொடுப்போம். குடிச்சிட்டோம்னா குளிப்பார், இல்லைன்னா போக்கு வந்துடுவார். அப்புறம் ஒரு டீ வாங்கி கொடுத்தோம். குடிச்சிட்டு ஒரு டீ 10 சொல்லுவோம், வந்துடுவார் அவ்வளோவாசை. அன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் முழுமுறை அளவார். மழையில் நிலையில வெயில் ஒன்றும். ஆனால் எந்த நேரம் போய் சாந்திங்கனாலும் ஊம்பார். எப்போ தூங்குறாரு, எப்போ செய்கிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் எங்கேருந்து வந்தார், யார் எவருன்னு உலகத்தில் யாருக்கும். ஆனால் சாமி பிறந்த ஊர் கசவனம்பட்டி இல்லை. எங்கேருந்து வந்தார், எங்கே யார் எவருன்னு உலகத்தில் யாருக்கும் தெரியும். ஆனால் ரெண்டு தினமும் வந்து பார்க்கல. ஆனால் பார்த்தா என்ன உங்களை அப்படி இப்படின்னு யாரும் சொல்கிறது கிடையாது. ஆமாம், அது வந்து குழந்தை தவறிச்சுன்னா எல்லாரும் தேடுவோம்ல.
தாய் தப்பை வந்து யாருமே தேடல. 7 வயசில் பசுவம்பட்டிக்கு வந்தவர். இது வரைக்கும் அவர் 80-85 வயசமாக இந்த முத்துராமங்களில் அவர் தான் சோதி நல்லாக்கப்படுத்த எனக்கு. ஆனால் அவருடைய மகிமை அவர் தான் தெரிஞ்சுங்க. பெரியவங்க சொல்கிறாங்க இவர் என்ன மாதிரி வந்தாரு போனாருங்கிறதெல்லாம் இல்லை. இவர் 7 வயசுக்கு கசம்புக்கு வந்தவர். வந்துட்டு இதே இடத்த விட்டு எங்கேயும் மாறல போல. இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ஊருக்கு நிறைய நன்மைகளும் நிறைய அவருடைய சக்தி தான் நம்ம வாழ்க்கை. ஆனா கண் கண்ட தெய்வம். ஆமா, ஜோதி ஒரு நிர்வாண கசோனம்பட்டி. இங்கே வந்துட்டு போனவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு. இங்கே வந்துட்டு போனவங்களுக்கு நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. அவங்களும் சொல்கிறாங்க, வந்தவங்களும் எங்களுக்கு நல்லா இருக்குது, இந்த குழந்தை பாக்கியம் இல்லாமங்களும் எல்லாத்துக்கும் எடுத்துருவாங்க, எல்லாத்துக்கும் கேட்காது. ஆனால் ஒரே நம்பிக்கை வரணும் போகணும். ஆனால் அவர் இருக்கும்போது சாப்பாடு செஞ்சு கொண்டு வருவாங்க. அந்த சாப்பாடு அவர் சாப்பிட்டாருன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம், சாப்பிடலைன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் நிறையா செஞ்சுட்டு வந்துருக்காங்க, சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு அவர் எச்சியை வாங்கி நாங்கள் எல்லோரும் சாப்பிடுவோம். அவர் உடச்சிட்டு வச்சப்ப நாங்கள் எல்லோரும் வாங்கி சாப்பிடுவோம். அதனால தான் அந்த படம் எங்களுக்கு. இப்போ நம்ம இந்த கோவிலில் என்ன விசேஷம்னா, இப்போ திங்கள்லேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இருக்கு. இந்த கோவில் என்ன விசேஷம்? இப்போ வந்து பௌர்ணமிக்கு, அமாவாசைக்கு, மூல நட்சத்திரம், குரு பிரதோஷம் எல்லா நாள்லையும் அன்னதானம் டெய்லி சாப்பாடு. டெய்லி அன்னதானம் 200 பேர் 300 பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அவருடைய இது வந்து மகிமை. எல்லா பேரும் மக்கள் பசியாக போய்கிட்டு இருக்காங்க. டெய்லி அன்னதானம் டெய்லி நடக்குது. 300 பேர் சாப்பிட்றாங்க. இது இல்லாமல் பௌர்ணமி, அமாவாசை, கூட பௌர்ணமி, அமாவாசை, இந்த மூல நட்சத்திரம், கார்த்திகை, இப்படி பல விசேஷமாக வரும்ல. அப்போ பயங்கரமான கூட்டம் இருக்குது, நிறையா கூட்டம் வரும். நிறைய இங்கே மூல நட்சத்திரம், பௌர்ணமி, அமாவாசைக்கெல்லாம் ரொம்ப பிரதோஷத்துக்கு விட அதிகமாக கூட்டம் வரும். பிரதோஷமாக மாதத்தில் 2 பிரதோஷம், 2 பிரதோஷத்துக்கு நல்ல கூட்டம் நிறையா வரும். எல்லாம் ஜனங்களும் நல்லா பரவாயில்ல இருந்தது. மனம் நல்லா நிறைவாக இருக்குது.